பயணத்தில் வாழ்க்கை துணை தேடும் படலத்தில் ஒரு கருவியே காதல். வணக்கங்களுடன் பொன் சக்திவேல். சக்தி மூவிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 2013ஆம் ஆண்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. IABயின் 27 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு பிரம்மாண்டமான காதலர் தினம். இந்த காதலர் தினத்திலே உங்களிடம் நடத்தப்பட்ட கவிதை போட்டிகள் மற்றும் ஒரு வினாவிற்கு விடை தேடி அலைந்தோம். அந்த விடை கிடைத்ததா என்பதன் முடிவு, இறுதியில் பரிசளிப்பு விழா ஆகியவை நேரடியாக அல்ல, ஒளிப்பதிவு செய்யப்பட்டு உங்களுக்காக ஒளிபரப்பப்பட உள்ளது. கேட்க அனைவருமே தயாராகுங்கள். அதற்கு முன் சக்தி மூவிஸின் சில அலசல் பக்கங்கள் இதோ உங்களுக்காக விரிய இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இளமையாகவே இருக்கிறது காதல். காதல் என்றால் என்ன? அறிவியலாளர்களிடம் கேட்டால் ஹார்மோன் சுரப்பதால் ஏற்படுகிறது என்பார்கள். சமூகவியலாளர்களோ இது ஒரு ஏமாற்று போக்கு என்று கூறுகிறார்கள். இலக்கியம் படித்தவர்கள் மென்மையான மலர், அழகிய கூறுவாள், போர்வேல் இப்படியெல்லாம் கூறுகின்றனர். உண்மையில் காதல் என்றால் என்ன? விடை கிடைத்ததா இதுவரை? கிடைத்த பாடே இல்லை. இத்தனை ஆண்டு காலமாகியும் காதல் என்றால் என்ன? காதலில் வெற்றி எது, தோல்வி எது? யாராலும் இன்னும் சரியாக விளக்கம் கொடுக்க முடியவில்லை. இப்படி குறித்த வரைமுறை கொடுக்க முடியாததுதான் என்னவோ வரைமுறையின்றி இந்த காதல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது போலும். இந்த காதல் பற்றிய கருத்தாக்கங்கள் மனிதனுக்கு மனிதன், இடத்திற்கு இடம் இன்றளவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எந்த சூழலுக்கு ஏற்பவும் காதல் தன்னை மாற்றிக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தன்னை புதுமைப்படுத்திக் கொள்வதால் காதல் இன்றளவும் நீண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. காதலுக்கு எத்தனை ஆதரவுகள் இருக்கிறதோ அத்தனை எதிர்ப்புகளும் இருக்கிறது. உலகில் காதலை அதிகம் எதிர்ப்பவர்கள் காதலித்தவர்களே என்று ஒரு கருத்தும் நிலவுகிறது. காதலும் வீரமும் தமிழரின் 2 கண்கள் என்று நாம் இன்றளவும் மேடைகளில் மாறுபட்டு பேசி வருகிறோம். ஆனால் நம் தமிழ் சமூகத்தில் அம்பிகாவதி, அமராவதி, ஏன் நாம் வணங்கும் ஐயனார் எல்லாம் காதல் கதையோடு தொடர்புபட்டது. இவர்கள் காதலில் தோற்றவர்கள் அல்லது தோற்கடிக்கப்பட்டவர்கள். எதற்காக? ஜாதி, அந்தஸ்து என்பதை காரணம் காட்டி. வீரமும் காதலும் 2 கண்கள் என்று கூறிய தமிழ் சமூகத்தில் இப்படி காரணம் காட்டி காதல் ஒடுக்கப்படுகிறது. அது இன்றளவும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அண்மையில் 268 கூரைகள் எரிக்கப்பட்டன. தாழ்த்தப்பட்ட ஜாதி பையன் ஒரு சற்று தன்னை விட உயர்ந்த ஜாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்ததால் இப்படிப்பட்ட நிலை தமிழகத்தில் இன்றளவும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்காக மிகப்பெரிய அரசியல் அளவிலான பேச்சு, ஜாதி வெறியை தூண்டிவிடப்பட்டது. எனவே இத்தகைய செயல்களை கண்டிக்கும் ஒரு காதலர் தினமாக இந்த காதலர் தினத்தை சக்தி மூவிஸ் அங்கீகரிக்கிறது, மேலும் பிரகடனப்படுத்துகிறது. உண்மையில் தமிழ் இலக்கியங்களில் கூறப்பட்ட காதல்கள் அனைத்துமே பணக்காரர்களின் காதலாகவே இழந்திருக்கிறது. ஒரு ஏழை அல்லது கிராமத்தில் உள்ளவர்களின் காதல் எந்தளவும் பேசப்படவில்லை. மேலும் தமிழர்கள் காதலை பற்றி கூறும் பொழுது கூட ஒத்த அன்பு, ஒத்த வயது என தகுதி, பொருளாதாரம் எல்லாம் சமமாக இருக்கும் சமமான நிலையில் இருக்கும் ஒருவரே காதலிக்க வேண்டும் என வரையறை கொடுக்கின்றனர். இதிலிருந்து தமிழர்கள் காதலை ஜாதி, மேலும் பணம், அந்தஸ்து என எல்லாவற்றிலும் இருந்தும் பேணி காக்க இத்தகைய ஒரு முயற்சியை அக்காலகட்டத்தில் இருந்து கட்டாயப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். எனவே காதல் என்பது தமிழ் சமூகத்தில் பொது உடைமையாக இருக்கவில்லை. மேலும் இன்றளவில் காதலில் ஆபாசம் கூடாது என்பதை பற்றி எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் தமிழ் சமூகத்தில் அகப்பாடல்கள் எப்படி காதலிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். காதலுக்கு முன் உடலுறவு, அதாவது கல்யாணத்திற்கு முன் உடலுறவு வைத்துக் கொள்வது தவறு என்பதை இக்காலத்தில் நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். அது தமிழர்களின் மரபு என சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது மிகவும் தவறான கருத்து. தமிழ் இலக்கியங்களில் இன்றளவிலும் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் அகநானூறாக இருக்கட்டும் சரி, பிற அக இலக்கியங்களாக இருக்கட்டும்,
திருமணம் செய்வதற்கு முன்பு தலைவனும் தலைவியும் சேர்ந்தனர். தமிழில் மிகவும் உச்சபட்சமான பாடலாக கூறப்படும் யாயும் யாயும் யாராகியரோ என்ற பாடல் அனைத்துமே இதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. எனவே காதலில் காமமும் தமிழில் கலந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது போடப்படும் வேடங்கள் அனைத்துமே மிகவும் தவறானது. தமிழன் வேடம் கட்டுவதில் மிகவும் சிறந்தவர் என்பதால் தான் இதை பற்றி கூறுகிறேன். காதல் என்ற ஒன்று எப்படி இருந்தது என்பது நமக்கு இன்னும் தெரியவில்லை. கிராமத்திலும் காதல் இருந்திருக்கிறது. சுந்தரராமசாமியின் கட்டுரை ஒன்றில் சொல்லியிருந்தார், ராமன், சுத்த, லட்சுமி, நம்ம ஊர்ல உள்ள ராக்காயி, மூக்காயி எல்லாம் காதலிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு காதல்னா என்னன்னு தெரியாமத்தான் இருக்கிறாங்க, தெரியாமத்தான் காதலிச்சிருக்காங்க அப்படின்னு கூறியிருக்காரு. மேலும் இப்படி காதல்னா என்னன்னு தெரியாம காதலிச்சாங்க. பிறகு சமூகத்துல சினிமாவோட தாக்கம் பெரிதும் வந்துச்சு. அவங்க காதல்னா இப்படித்தான் அப்படின்னு ஒரு வரையறை வகுத்து காட்டினாங்க. இன்றளவும் இளைஞர்கள் பின்பற்றி வரும் பெரும்பான்மையான காதல்கள் சினிமாவின் வழி காட்டப்பட்ட காதல் தான். அதை மறைப்பதற்கோ மறுப்பதற்கோ இல்லை. எனவே காதல் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான வரைவிலக்கணங்கள் இன்றளவும் கொடுக்கப்படவில்லை. அதுதான் ஒரு தகராறாக இருக்கிறது. சரி, மேலும் காதலை பற்றிய தவறான கருத்தாக்கங்களை உடைப்பதான ஒரு காதலர் தினமாக நாம் இதை வைத்துக் கொள்ளலாம். காதல் வந்தாலே ஒருவன் கெட்டு போய் விடுவான் என்ற ஒரு கருத்தும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் பலரால் முன்வைக்கப்படும் ஒரு கருத்தாகும். உலகத்தில் சரித்திரத்தில் பேசப்படும் பல கதாநாயகர்கள் காதலோடு தொடர்புடையவர்கள். உலகத்தில், அதுவும் ஐரோப்பா முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நெப்போலியன் போனபார்ட், இவர் வீரத்திற்கு எவ்வாறு மிகச் சிறப்பாக பேசப்படுகிறாரோ அதுபோல தன் காதலி சோசபைனுக்கு எழுதிய காதல் கடிதங்கள் உலகில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய சர்வாதிகாரி, மேலும் இன துவேஷம் உடையவர், கோபக்காரர் என்றெல்லாம் வர்ணிக்கப்படும் ஹிட்லர், 20ஆம் நூற்றாண்டின் மிக கொடூரமான மனிதர் என்று சொல்லப்படும் ஹிட்லர், அவருக்கும் ஒரு காதல் இருந்திருக்கிறது. இறுதியில் தன் காதலியோடு தான் இறந்து போனார். மேலும் இலங்கையில் ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தி காட்டுக்குள்ளே வாழ்ந்த காலகட்டத்திலும் காதல் கண்டார் பிரபாகரன் மதிவதனி என்ற பெண்ணோடு. அவளை திருமணமும் செய்து கொண்டார். இப்படி வீரத்திற்கு மத்தியிலும் அவர்களது செயலோடு காதலை இணைத்து காதலித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் இக்கால காலகட்டத்தில் காதல் என்பது வெட்டியாக பேசுவது அல்லது சுத்திக் கொண்டு இருப்பதாக நினைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள் இளைஞர்கள். அது தவறு. தங்கள் வேலையை எப்பொழுது சரியாக செய்கிறார்களோ அப்பொழுது ஒரு பெண் அவளை கட்டாயம் காதலிப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா நோயோடு கஷ்டப்பட்ட சேகுவேரா, இவருக்கு மொத்தம் 14 காதலிகள். ஒரு நாட்டில் இவர் இருக்க போவதில்லை, பல நாடுகளுக்கு அலைபவர். எந்த நாட்டில் போராட்டம் நடந்தாலும் அதில் கலந்து கொள்வார். எங்கு தீமை நடக்கிறதோ அங்கு உன் மீசை துடிக்கிறதோ அவன்தான் என்னுடைய தோழன் என சேகுவேரா கூறுகிறார். இவர் 14 காதலிகளை கொண்டிருந்தவர். ஒரு முறை இவர் அமெரிக்காவில் பேச சென்றிருந்தார். அப்பொழுது மீடியாக்கள் தலைப்புச் செய்தி வெளியிட்டனர், இன்னும் 2 நாட்கள் அமெரிக்காவில் சேகுவேரா இருந்தால் அனைத்து ஆடவர்களும் தங்கள் மனைவியை இழக்க வேண்டி இருக்கும் என்று கூறினார்கள். ஏனெனில் அவரது பேச்சில் அப்படி பெண்கள் மயங்கினர். வசீகரமாக பேசக்கூடியவர். இக்கால ஆடவர்கள் பெண்களை பற்றிய ஒரு தவறான கருத்தை வைத்திருக்கிறார்கள். அதை உடைப்பதற்காகத்தான் சொன்னேன். பணத்திற்கு மயங்குகிறார்கள், அழகுக்கு மயங்குகிறார்கள் என்று. அப்படி மட்டுமல்ல, நல்ல செயல்களை, தன் செயல்களில் சரியாக இருந்தால் கூட பெண்கள் காதலிக்க வருவார்கள், காதலிப்பார்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறேன். இப்படி காதலை பற்றிய தவறான கருத்துடங்கள் இந்த சமூகத்தில் ஊடுருவி கொண்டுதான் இருக்கின்றன, புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சில காதலித்த அல்லது காதலில் தோற்றதாக தங்களை நினைத்துக் கொள்ளும் சிலரால் பரப்பிவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது சமூகத்தில் முளைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. சரி, காதல் தோல்வி என்பது எப்படி என்று வரையறுக்கிறார்கள் சமூகத்தில் என்று பார்த்தால், திருமணம் செய்யாத காதலே தோற்றதாகவே நாம் இன்றளவும் வரையறுத்துக் கொண்டிருக்கிறோம். ரோமியோ ஜூலியட்டாக இருக்கட்டும், சலீம் அனார்கலியாக இருக்கட்டும், இப்படி உலகத்தில் தோற்ற காதல்கள் என்ற பட்டியல்கள் இட்டு திருமணம் செய்யாத காதலே தோற்ற காதலாக இன்றளவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தோற்ற காதல் பற்றி பார்த்தால், உலகத்திலேயே அதிகம் தோற்றது எந்த காதல் என்பதுதான் நமது வினாவாக இருந்தது. இந்த வினாவிற்கு
பல அறிஞர்களும் பலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பதிலைத்தான் கூறியிருக்கிறார்கள். அதை விடுவோம். நம் மக்கள் என்ன பதில் சொன்னார்கள், சரியான விடை சொன்னார்களா என்று பார்த்தால் நெருங்கி வந்தார்கள். ஆனால் யாரும் சரியாக விடை கூறவில்லை என்பதுதான் உண்மை. எனவே உலகத்தில் அதிகமாக தோற்ற காதல் முதல் காதல். ஏனெனில் சிலர் காதலிப்பார்கள். காதல் என்றால் இன்னவென்று தெரியாமலும் காதலிப்பார்கள். அது அப்படித்தான் ஒரு உணர்வு. சில காதல் சொல்லாமலேயே புதைக்கப்பட்டிருக்கும், சில காதல் மறுக்கப்பட்டிருக்கும். இப்படி முதல் காதல் என்பது உலகத்தில் அதிகம் தோற்ற காதலாக இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. முதல் காதலிலேயே வெற்றி பெற்று, அதாவது திருமணம் முடித்த தம்பதியினர் மிகவும் குறைவு. அவர்களுக்கு இந்த காதலர் தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி முதல் காதல் சில அறிஞர்களோட வாழ்க்கையிலும், அதாவது நமக்கு தெரிஞ்ச சிலரோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குது. நான் முத்துக்குமார் கூட சொல்லியிருக்காரு, முதல் காதலுங்கிறது என்னைக்குமே நம்ம நெஞ்சுக்குள்ள இறுதி வரை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கையில என்னைக்குமே முதல் அப்படிங்கிறது ஒரு தடவை தான் வரும். அதனால அது ரொம்பவும் சிறப்பானது. அந்த முதல் காதல் தான் 10வது படிக்கையில ஒரு பெண்ணை காதலிச்சதாகவும், அந்த பொண்ணோட நினைவுல தான் அதுக்கு பிறகுதான் ஒரு கவிஞனா தான் மாறினதாகவும் முத்துக்குமார் கூறுறார். இன்றளவும் பல கவிதைகளை வெளியிட்டு வர முத்துக்குமார். அதே மாதிரி நம்ம காதல் பாடல்களுக்கு மிகவும் சிறந்தவராக கூறப்படும் கண்ணதாசன், இவர் சினிமா படத்திற்காக வாய்ப்பு தேடி வந்த போது சென்னை மாநகரில் தன்னுடைய 16-17வது வயதில் ஒரு பெண்ணோடு காதல் கொண்டிருக்கிறார். அது காதல் என்று இன்னவென அறியாமல் நான் கொண்ட காதல் என்றும் அதை பற்றி அவர் கூறுகிறார். மேலும் மிகுந்த வறுமை, குடும்பமே மிகுந்த வறுமையில் இருக்கிறது. மேடையில் நாடகங்களுக்காக வாய்ப்பு தேடி அடைந்து கொண்டிருந்தான் ஒருவன். பின்னாளில் அவன் உலகையே ஆட்சி படைக்கும் மிகப்பெரிய மனிதனாக மாறிப்போனான். அவன் தான் சாப்ளின். அந்த வறுமை காலத்திலும் ஹெட்டி ஹெல்லி என்ற ஒரு பெண்ணை இவன் காதலித்தான். அத்தனை வறுமையிலும் அவளோடு பேசுவதும் சிரிப்பதும் தான் அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவள் திடீரென பிரிந்து சென்று விட்டாள். வேறு கம்பெனிக்காக நாடகம் நடிக்க சென்று விட்டாள். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது, இத்தனை காலம் நாம் அந்த பெண்ணை காதலித்திருக்கிறோம் என்று. சார்லி சாப்ளின் தனது வாழ்க்கை பக்கங்களில் அவளின் நினைவுகளை இன்றளவும் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என அறிஞர்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி முதல் காதல் என்பது பலருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கூறுகிறது. ஏன், நம் வாழ்க்கையில் பலராலும் சொல்லப்படாத, மேலும் மறைத்து வைத்து பாதுகாக்கப்படும் ஒரு காதலாகத்தான் முதல் காதல் இருக்கிறது. முதல் காதல் முகிழ்த்த அனுபவங்கள் அனைவருக்குமே இருக்கும். ஆனால் யாரும் தான் சொல்வதில்லை. எனவே உலகில் தோற்றது, அதிகம் தோற்பது முதல் காதலே என்பது விடை. சிறுகாலங்கள் காதல் இது ஒரு அற்புதமான உணர்வு என்றாலும் இன்றளவில் கவிதைக்கும் சரி, திரைப்படங்களுக்கும் சரி, ஏன் இசை பாடல்களுக்கும் மிக மிக ஒரு பெரிய கச்சா பொருளாக இருப்பது இந்த காதல் தான். காதலின் வளர்ச்சி, காதலின் தோல்வி, காதலின் இயக்கம் என எல்லாவற்றாலும் விளைவது ஒரு இலக்கிய படைப்பு. காதலால் ஏற்படும் தீமைகளை விட காதலால் ஏற்படும் இலக்கிய படைப்புகளும் அதிகம். அதனால்தான் தமிழ் தாய்க்கு ஏகப்பட்ட கைக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்று கூட கூறலாம். இப்படி காதல் ஒரு மனிதனை மாற்றி விடுகிறது. உலகத்திலேயே எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒருவன் அல்லது ஒருத்தி யாருக்காக சாகிறார்கள்? காதலனுக்காகவோ அல்லது காதலிக்காகத்தான் சாகிறார்கள். ஏனெனில் காதல் என்பது ஆதரவு, அரவணைப்பு, அன்பு என சம்பந்தப்பட்டது. ஒரு வீட்டில் 4-5 குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் தாய் அதில் அனைத்து குழந்தைக்கும் பாசம் காட்டினாலும் ஏதோ ஒரு குழந்தைக்கு அதிகமாக பாசம் காட்டுவாள். இப்படித்தான் உறவில் இருக்கும் ஒவ்வொருவரை இப்படி காரணம் காட்டுவார்கள், பாசத்தை காட்டுவார்கள். ஏதோ ஒரு காரணத்தால் பாரபட்சமாக நடந்து கொள்வார்கள். ஏனெனில் தங்களுக்கு பிடித்தவர்களோடு, ஏனெனில் அவர்களும் மனிதர்கள். ஆனால் தன்னை காதலிக்கும் ஒரு பெண்ணோ ஆணோ அவனுக்கு அவள்தான், அவளுக்கு அவன்தான். 2 பேருக்கும் உள்ள ஒரே உலகம் அவர்களே. அதன் காரணமாக அன்பை மிகுதியாக செலுத்தி விடுகிறார்கள். இறுதியில் அவர்கள் இல்லை, தனக்கே இல்லை என்ற போதுதான்
இத்தகைய தற்கொலை எண்ணங்களுக்கு சென்று விடுகிறார்கள். இது மிகவும் கஷ்டமான விஷயம். ஆனால் இக்காலகட்டங்களில் இது குறைந்திருக்கிறது என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் காதலின் நிலை சற்று மாறி இருக்கிறது என்பது சற்று வருந்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சரி, இந்த காதல் இயக்கம், இந்த காதல் இயக்கத்தினால எத்தனையோ கவிதைகளை இன்றைய இணையப்புக்கள்ல பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. இளைஞர்கள் அற்புதமா கவிதைகளை வடிக்க தொடங்குறாங்க. தமிழ்ச்செல்வன் அவர் சொல்றார், தமிழ் எழுத்தாளர், இக்காலகட்டத்தில் காதலர்கள் அதுவும் இளைஞர்கள் பல காதல் கவிதைன்னு நினைச்சு கமாண்டுகளை தான் பாஸ் பண்றாங்க. இருந்தாலும் அவற்றை கவிதைன்னு சொல்லாம இருக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. காதலிகளை இயக்கத்தில் இருக்க ஒருத்தன் எழுதுறான் கவிதை. அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவூட்டுகிறது, உன்னை நினைவூட்டும் பொருட்கள் எல்லாம் அழகாகத்தான் இருக்கிறது. இப்படி காதல் கவிதை காதல் இயக்கத்திலே அற்புதமா சொல்றான். அதே மாதிரி அன்னையில நாங்க இந்த காதல் கவிதை போட்டி அறிவித்த பிறகு அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். மிக சுவாரஸ்யமா அன்னைக்கு இரவு 12 மணி வரையும் கூட எங்க விடுவில எல்லாம் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பையில நான் ரொம்ப சேமித்து பாண்டி தன்னோட கவிதையில பகிர்ந்திருந்தாரு. எஸ்எம்எஸ் வந்த கவிதை, ஒருவரை நினைப்பதால் தான் விக்கல் வருகிறது என்றால் இந்நேரம் என் காதலி விக்கியே செத்து இருப்பாள் என்று அற்புதமா இந்த காலத்துல இளைஞர்கள் கவிதைகளை கமெண்ட்களை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட ராஜகுமார் தனக்கு எஸ்எம்எஸ் வாசித்தாரு. அருகில் இருக்கும் பொழுது ஹோட்டல் பில், அவள் தொலைவில் இருக்கும் பொழுது செல்போன் பில், அவள் இல்லை என்றால் டாஸ்மார்க் பில், இப்படின்னு நீ இங்க இருந்தாலும் செலவு அப்படின்னு, அவள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி செலவு தானே. இப்படி இளைஞர்கள் தங்களோட இயக்கங்களை அற்புதமா பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொழில்நுட்பங்கள் வளர வளர அவங்களோட மதிநுட்பமும் வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லணும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு, காதலிச்ச பையனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுச்சு. அப்படி எழுதுறான், உன்னை தாய்க்கு அடுத்த நிலையில் வைத்திருந்தேன், இன்றோ நீ தாயாகி விட்டாய். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அவனுக்கு அவ தாய்ங்கிற உயர்ந்த ஸ்தானத்துக்கு தாய் போல ஆயிட்டாளா, இல்ல அவ குழந்தைய பத்தி தாயாயிட்டாளா அப்படிங்கிற 2 கொஸ்டினை நம்ம முன்னாடி வைக்குது. இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை காதல் இயக்கத்திலையும் சரி, காதல் பிரிவுகளையும் சரி காதலர்கள் அற்புதமா இக்காலத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே காதல் கவிதைகளின் வளர்ச்சி இணையத்திலையும் மிக விரைவா சென்றுகிட்டு இருக்கு. அதனாலதான் என்னவோ காதலோட ஆயுளும் வேகமாக முடிஞ்சு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட காதல் பற்றிய காதல் கவிதைகளை இப்ப நம்ம இளைஞர்கள் நம் முன்னாடி பகிர்ந்துக்க போறாங்க. அந்த குறிப்பு இதோ, அந்த ஒலி குறிப்புகள் அடங்கிய பேழை உங்கள் முன்னால் ஒளிபரப்பப்பட இருக்கிறது. கேட்டு ரசியுங்கள். இறுதியில் பரிசளிப்பு விழாவும் இருக்கிறது. பாருங்கள், செல்லலாம் நிகழ்ச்சிக்குள். 14/2/2013 அப்படின்னாவே, அதுவும் அந்த 14/2னாவே இளைஞர்களோட உள்ளமெல்லாம் அப்படியே எப்படி துள்ளி குதிச்சு ஓடும். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்காது, அது பரிமாற இடத்தை தேடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தினம் இந்த காதலர் தினம். இன்னைக்கு காதலர் தினத்தை பத்தி இன்னைக்கு நெட்ல படிக்கும் போது கூட ஆண்டுக்கு என்னன்னா 180 மில்லியன் கிரீட்டிங் கார்ட்ஸ் வாங்குறாங்களாம். அதெல்லாம் யாரும் அதிகமா வாங்குறதுன்னா பொம்பளை பிள்ளைய வாங்கி கொடுக்குதுலாம். அதுல அடுத்து அதே மாதிரி 196 மில்லியன் ரோஸ் வாங்குறாங்களாம். அது ஆம்பளை பையன் வாங்கி கொடுக்குறாங்களா. 16ல அவங்க சென்ட் அதிகம். சரி, அப்புறம் காதலர் தினத்தன்னை சொல்ற காதல்ல 53% காதல் ஊத்திக்குதான். அதே மாதிரி 62% பேர் தான் காதலர் தினத்தை கொண்டாடுறாங்களாம். பாருங்க, இப்படிப்பட்ட சரி 62 நம்ம எல்லாம் ஒன்னா ஆக்குற தருணத்தை நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நபர்களான துரை சார், ராமானுஜன் முக்கியமான இந்த ஒரு அற்புதமான தருணம் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான தருணத்துல நம்ம ஆரவாரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியே. ஏன்னா இது நடக்கப்படுற ஒரு, ஏன்னா காதலுங்கிறத சமூகத்துல கள்ளத்தனமா தான் காதலை பண்ண சொல்லிருக்காங்க. அப்படின்னா காதலர் தினத்தையும் கொஞ்சம் அமைதியா தான் கொண்டாட வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். சரி, இப்ப வரவேற்பு உரையில என்ன சொல்றோம்னா, இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும், அதே மாதிரி சிறப்பு விருந்தினரா காதல்ல வெற்றி பெற்று மிக உயரத்துல இப்ப மாடியில இருக்கக்கூடிய ராமானுஜண்ணன் மற்றும்
அடுத்த உயரத்துல இருந்தாலும் இன்னும் உயரத்துக்கு செல்லக்கூடிய துரைசார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மேலும் இளம் சிங்கங்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் வரவேற்று வேக்கன் இருக்கிறவங்களும் இடத்த கொடுத்துட்டு மனசை கொடுத்துட்டு தவிக்கிறவங்களையும் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு இப்ப இந்த விழாவை தொடங்கலாம். நேற்று வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஐஏபி வரலாற்றுல 27 ஆண்டுகால வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை யாருமே எடுத்தே கிடையாது. நம்மளை பத்தி யாரும் சொல்லாட்டி நம்மளேதான் சொல்லிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நேற்று சுமார் 8 மணில இருந்து ஒரு 10 மணி வரையும் பல உற்சாகத்தோட மிகுதினால சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மிகுந்த கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டோம். இருந்தாலும் அதுல அழகா பதிவு செஞ்சு கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தாங்க மாணவர்கள். மேலும் அதுல வந்து ஒரு வினா கேட்டிருந்தோம், உலகத்திலே அதிகம் தோக்குற காதல் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அது ஒரு வினா. அந்த வினாவுக்கு யார் சரியா விடை சொல்றாங்க அப்படின்னு பாத்திருந்தோம். அடுத்தது ஒரு காதல் கவிதை, ஹைக்கூ 3 லைனுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்லியிருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில ஃபர்ஸ்ட் அந்த வினாவுக்கான விடையை வந்து யாருமே சரியா சொல்லலன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து நெருங்கி வந்திருந்தாங்க, அறியாத வயசுல செய்யற காதல் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் உண்மையான விடை வந்து முதல் காதல் தான் உலகத்திலே அதிகமா தோத்து போற காதல் அப்படின்னு சொல்றாங்க. அதான் விடை. பரவாயில்ல, அது சொல்லலாட்டி பரவாயில்ல. அடுத்ததா அப்புறம் சரி, அதுக்கு அப்புறம் பரிசுலாம் போச்சா, சரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சதுல கவிதைகள்ல ஒரு சிறப்பான 5 கவிதைகளை தேர்ந்தெடுத்து 5 பேருக்கு நம்ம வந்து பரிசு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருச்சு கம்பெனி. இப்ப இந்த இல்ல அதுல வந்து அந்த 5 கவிதைகள் என்னன்னா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி திரு ராமானுஜன் அவர்கள் வந்து 2 வார்த்தை, அவர் வந்து மிகவும் பெரியவர், அதனால அவர் வந்து 2 வார்த்தை மாணவர்களிடம் ஏதாச்சும் பேசினா நல்லா இருக்கும். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இங்கே வந்திருக்கு. ராமானுஜன் பேசுங்க. அதுக்கு முன்னாடி தலைமை துரையாற்றுவார். தலைங்கிறது மேல இருக்கும், நன்றிங்கிறது ஒரு முடிவு. வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். அதாவது காதலர் தினம்னா சக்திவேல் அதை 21 சொன்னாரு. 27 ஆண்டு கால வரலாற்றையே வந்து மாணவர்கள் என்ன ஒழுக்க ஒரு கலாச்சார சீர்திருத்தத்துக்கு ஏற்று பண்றாருன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா காதலர் தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் அப்படின்றது அது வந்து இத்தாலி நாட்டுல ஒரு அந்த ராணுவ வீரர்களுக்கு வந்து திருமணம் கூடாது அப்படின்றதுக்கு வந்து ஒரு தடை இருந்துச்சு. அந்த கான்செப்டுக்காண்டி அவர் கொண்டு வந்து ஒரு எதிர்த்து அந்த ராணுவ வீரனுக்கும் இன்னொரு திருமணம் செஞ்சு வச்சாரு. அவரை வந்து மரண தண்டனை உள்ளாக்கின நாள் அப்படின்றப்ப வந்து அத வந்து நம்ம காதலர் தினம் அது நம்ம நாட்டுல கொண்டாடுறது அது எப்படி முறையாக இருக்கும் எனக்கு தெரியல. ஏதோ அறியாம தெரியாம கொண்டாடி விட்டாங்க. என்ன ஆனா லவ் பண்றவங்க வந்து யோசிச்சு, அதாவது பின் விளைவுகளை, அது யாரா இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை அதை யோசிச்சு பார்த்து அதனால என்ன வரும் இந்த இல்லைன்னா நமக்கு இவங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்ல அவங்க ஒத்து வருவான் கூட கம்பெனி இருப்பாங்களா, இல்ல டைம் பாஸுக்கு லவ் பண்றது வந்து அது வந்து காதலர் கிடையாது, காதலர் தினமும் கிடையாது, அது கொண்டாடக்கூடிய இது கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேர் போன காதலர் தினத்தை கொண்டாடினவங்க இந்த காலத்துல புதுசா லவ் ஜோடி ஏற்படுத்தி கொண்டாடி இருப்பீங்க. போன வருஷம் ஒரு லவ் ஜோடியை வச்சுட்டு ஒரு லவரை தேடி காதலர் தினம் கொண்டாடி இருப்பீங்க. இந்த வருஷம் புதுசா ஒரு ஜோடியை ஏற்படுத்திருப்பீங்க. அப்படி எல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ் அப்படின்றது மாதிரி ஒன்னு அத மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சு அதே பொண்ணை திருமணம் பண்ணி கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது தான் அது காதல். என்ன விளைவு வந்தாலும் இருக்கணும். அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் லவ்வான்னு கேட்க கூடாது, அதெல்லாம் வந்து வெளியே தொலைக்கூடிய காரணம் கிடையாது. 2வது லவ்ப்பா. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் திருமணம் பத்தி இப்ப சக்சஸ் ஆயிருக்குன்னு துறை சொன்னாப்ல, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன
சோதனைகள் வந்திருக்குன்னு அதை என் கூட இருக்க நண்பர் அவருக்கு துறைக்கு தெரியும். எங்க அப்பாவை இழந்து அவர் நிறைய சோதனைகளுக்கு பிறகு இப்ப அவங்க வந்து இப்ப நல்லபடியா ஒரு கவர்மெண்ட் அரசு ஊழியராக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் என்ன வந்து ஒரு வேலை இல்லையா அப்படின்ட்டு இல்லாம நல்லா மதிய இது நடத்துற இது பண்றாங்க. இது வரைக்கும் எந்த சச்சரவும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். படிக்கிற வயசுல படிச்சு உங்களுக்கு வேக்கண்டா இருந்தேன்னா யாராவது உங்களுக்கு ஏற்ற ஜோடியா செலக்ட் பண்ணி லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. கை விட்டுறாதீங்க. லைஃப் நல்லா இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் அந்த மூஞ்சி நல்ல மூஞ்சியா இருக்காது. ஐயோக்கு மூஞ்சில் எழுதி வெட்டி இருக்கும். ஓகே, நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த சக்திவேல் அவர்களுக்கு நன்றி. சரி, அடுத்ததா அண்ணன் வந்து அற்புதமா சொன்னாரு. ஏன்னா காதலுங்கிறது ஒரு மருந்து மாதிரி இருப்பாங்க. மருந்து எடுக்கும்போது பக்க விளைவு வரும், அதையும் பார்த்து அதனால மருந்தை கரெக்டா எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதே மாதிரி காதலர் தினத்தோட வரலாறை வந்து நமக்கு அற்புதமா அண்ணன் புட்டு வச்சாரு. தன்னோட அனுபவத்தையும் உங்கள்கிட்ட அற்புதமா பகிர்ந்துகிட்டாரு. ஏன்னா இதெல்லாம் நம்ம வெளிப்படையா கொஞ்சம் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்வு வரணும். எதையும் மறைச்சு மறைச்சு வைக்கிறதுக்கு லாஸ்ட்ல அது தெரியாமலே போயிடலாம்ல. அதனால கொஞ்சம் வெளிப்படையா நம்ம இருக்கலாமேன்னு ஒரு புது முயற்சி தான் இது. பரவாயில்ல. இந்த காதலர் தினத்துல நாம இப்ப கவிதையை பத்தி வர்றோம். மொத்தம் ஒரு எப்படி ஒரு 20-30க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கவிதைகள் சொன்னாங்க. பல பேர் கவிதைங்கிற பேர்ல கவிதை சொன்னாங்க. இருந்தாலும் அதுல இருந்து நான் ஒரு 5 கவிதைகளை தேர்வு செஞ்சேன். அந்த 5 கவிதைகள் என்னன்னா என்னென்ன கவிதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருங்க சொல்லிடுறேன். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா கையில ஸ்கிரிப்ட் எதுவும் எழுதி வைக்கல. சரி, மனசுல நிக்கணுமே. இல்ல நிறைய கவிதை நிக்கிறேன் அதனால கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கவிதை சொல்றேனே. என்ன கவிதைன்னா, பிப்ரவரி 14 வெற்றி 10 மாதத்தில் நவம்பர் 14 இப்படி ஒரு கவிதை. இது வந்து ஒரு காதல் வெற்றிய பறைசாற்றுற மாதிரி ஒரு கவிதை இருந்துச்சு. கொஞ்சம் வெற்றியோட காதல் ஆரம்பிப்பான். அடுத்ததா காதலோட தோல்விய பறைசாற்றுற மாதிரி ஒரு கவிதைன்னா, பலர் நேசித்து சென்ற என் இதயத்தை நீ கிழித்து சென்றாய் அப்படிங்கிற ஒரு கவிதை. இல்ல கிழிச்சுதான். இல்ல அடுத்த இல்ல அடுத்ததா வந்து பரவாயில்ல, திருத்தங்கள் கொடுக்குறீங்க, பரவாயில்ல. அடுத்ததா ஒரு கவிதை என்னன்னா, நம்மை வெல்வதற்கு யாரும் இல்லை நம் அன்பை தவிர, நம்மை கொல்வதற்கு யாரும் இல்லை நம் பிரிவை தவிர அப்படிங்கிற ஒரு கவிதை இருந்துச்சு. அடுத்த கவிதை என்ன, விக்கல் எடுக்க சிரமமா இருந்தால் சொல், உன்னை நினைப்பதை கூட நிறுத்தி விடுகிறேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அடுத்த ஒரு கவிதை செலக்ட் ஆன கவிதை, காலம் இருக்கும் வரை காத்திருக்க தயார், மரணம் போல அவள் வருவது உறுதியாக இருந்தால். இப்படிங்கிற ஒரு 5 கவிதைகள் வந்து செலக்ட் ஆயிருக்கு. காலம் முழுவதும் காத்திருக்க தயார், மரணம் போல அவள் வருவது உறுதியாக இருந்தால். ஏதோ மனப்பாடத்துல ஏதோ கரெக்டா தான் சொல்றேன்னு நான் நம்புறேன். ஏதோ ஒவ்வொரு வார்த்தைகள் மாறி இருக்கலாம், இருந்தாலும் என் மெமரி பவருக்கு முடிஞ்ச அளவு சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு 5 கவிதைகள் செலக்ட் ஆயிருந்துச்சு. இந்த 5ல எது நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம துறை அவர்கள் வந்து உங்களுக்காக சில வார்த்தைகளை கூறுவார். வார்த்தை கூறுறது உங்கள் அனைவருக்கும் சரி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரவாயில்ல, அவர் சக்திவேல் சொன்ன மாதிரியே இது புது முயற்சி தான். ஏன்னா இது எப்படின்னா, இப்ப பெரும்பாலும் நிறைய பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெளிப்படையா தெரியுது ஓரளவு. ஆனா சக்திவேல் எப்படிப்பட்டது, அவரு லவ் பண்றாரா இல்லன்னு நமக்கு வெளியில தெரியாது. ஆனா அவர் அப்படிப்பட்டவரை லவ்வர்ஸை கொண்டாடுறாரு ஆரம்பிச்சு அவரை இந்த லவ்வர்ஸை ஏற்பாடு பண்றாருன்னா அது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இல்ல ஆனா நிச்சயமா, ஆனா எப்படியா இருந்தாலும் ஒரு லவ்வுக்கான அந்த அடித்தளம் எங்கேயாவது இடப்பட்டிருக்கும் உறுதியா. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நிச்சயமா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தருணத்துல நிச்சயமா இது வந்திருக்கும், இந்த லவ்ங்கிறது வந்திருக்கும். அது சில நேரங்களில் சக்சஸ் ஆயிருக்கலாம், ஆகாம கூட போகலாம். அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த ஒரு
இதுக்கு முன்னால ராமானுஜம் பேசினார் இல்லையா, சக்சஸ் ஆனவர். அவரை நான் எனக்கு ஏற்கனவே தெரியும் அவரோட வாழ்க்கையை பத்தி. ஏன் சொன்னேன்னா இப்ப காதலும் இது மாதிரி தான், ஃபர்ஸ்ட் சந்தோஷமா தான் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வருது. நிறைய சிக்கல்லாம் வரும்போது அதை எதிர்கொண்டு எப்படி நம்ம இது பண்றோம், எப்படி நம்ம என்ன பண்றோம், ஆமா, எப்படி சக்சஸ், எப்படி வெற்றிகரமா நம்ம லைஃப கொண்டு வரோம் அப்படிங்கறது தான் இது. அந்த ஒரு அதுக்காக தான் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப எல்லா தடைகளையும் தாண்டி அவரு நினைச்ச ஒரு பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, தடைகள்லாம் மீறி. ஆனா இப்ப எல்லாரோடையும் சேர்ந்துதான் வாழ்றாப்புல நல்ல சந்தோஷமா. ஆமா, இல்ல அந்த பெண்ணோட சுற்றம் சூழ வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆமா, நட்பும் சுற்றமும் சூழ 16 பெற்று ஒண்ணுதான் இப்போதைக்கு பெற்றிருக்காரு. 16 வயசு குழந்தை செல்வங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் என்ன செய்யணும், நம்ம லெவலா நம்ம அமைச்சுக்கணும். ஆமா, இது மாதிரி தான் அது. இந்த யாரோ ஒருத்தர் நம்ம ஆசில ஒருத்தர் கவிதை சொன்னாப்புல, அந்த கவிதை இப்ப உங்களுக்கு முன்னால சொல்றதுக்கு விரும்புறேன் நானு. இல்ல உண்மையிலதான். அதாவது வழிப்பறி கொடுப்பவன் வருந்துகிறான் வாழ்க்கையில், இதயத்தை தொலைத்தாலும் சிரிக்கிறான் காதலில். இப்படி சொல்லிருந்தா அப்புறம் இன்னொரு பாண்டிச்சாமியா யாரோ ஒருத்தர் கவிதை சொல்லுனா, யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. காதலி கிடைத்தால் கணவன் ஆகிறாய், காதல் கிடைத்தால் கவிஞன் ஆகிறாய். இப்ப இல்ல, இதுக்கு மேல எனக்கு யாரும் சொல்லல, இதுவரை யாரும் சொல்லல. சொன்னா அடுத்த வருஷம் சொல்றேன் நானு. அது மாதிரி இப்ப என்ன, இது மூலமா என்ன தெரியுது, நீங்க லவ் பண்றீங்களோ இல்லையோ அது உங்க மனசை பொறுத்தது. ஆனா நல்ல ஒரு கவிதையெல்லாம் நல்லா கேட்டுருங்க. இப்ப 5 கவிதை கேட்டேன் நானு. அதுல பல கவிதை பல கோணத்துல அமைஞ்சிருக்கு. உண்மையில அது இந்த சொல்ல வர கருத்து அப்படி ஷார்ட்டா சொல்றது, அது மாதிரி அதாவது சும்மா அதாவது இது நம்ம பேச்சு நடையில அந்த மாதிரி கவிதையும் இதுல இருக்கு. ஆனா எல்லாம் உணர்த்த வர்றது என்னது, காதலுங்கிற ஒன்னதான். ஆமா, இது மாதிரி எனக்கு காதலை பத்தி அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு அனுபவம் இல்ல. அதனாலதான் நம்ம சிறப்பு விருந்தினர் கூட்டு வந்தேன். அதனால இதுக்கு உண்மையில ஆனா உங்க கவிதையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல என்ன கவிதை அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு பாப்போம், பாத்துட்டு அப்புறம் பாத்துக்குவோம். பரிசு வழங்கும் போது நான் திரும்ப வாழ்த்துறேன் உங்களை. தனிப்பட்ட விஷயத்துல தனிப்பட்ட முறையிலேயே நான் உங்களை சந்திச்சு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ஐயா அற்புதமா பேசினார். எனக்கு என்ன டவுட்னா, துரை அவர்கள் மிகவும் தாராள மனம் படைத்தவர். வாழ்க்கையில எது தன்னோட கவிதைகளை கூட அடுத்தவர் பேருக்காண்டி விட்டு கொடுக்கக்கூடிய தெரியாது. இந்த தன்னடக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட கவிதைகள் ஐயாவோட இப்ப கவிதைகள் எல்லாம் கேட்க முடியாம சார் கால் சென்று பணி அவரோட கவிதை பணியை ரொம்ப தடை செஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது இல்ல இப்ப திரும்ப கால் சென்று ஐயாவோட எனக்கு 1 மணி நேரம் நல்லா கலந்து ஆலோசிச்சு பேசிட்டு தான் வந்தேன். அப்ப இல்லதான் இதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. வழக்கமா சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டானு இந்த விஷயம் சொன்னாங்க. நம்ம போய் நின்னோடனே ஐயா வர்றீங்களான்னு 1 வாரத்தை தான் கேட்டேன், உடனே ஒத்துக்கிட்டாரு. சரி, ஆனா ராமானுஜன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இல்ல வந்தாரு. ஆனா இஷ்டப்பட்டு தான் வந்தாரு. கஷ்டப்படுறது அவருக்கு அவர் மனசுல உங்களை எல்லாம் பார்த்து பேசணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்திருக்கு. ஆமா, ஏன்னா விதிமுறைகளை கண்டு கொஞ்சம் இது பண்ணாரு, பரவாயில்ல. இப்ப நம்ம ஆவலோட எதிர்பார்த்திருக்க அந்த 5 கவிதையில எந்த கவிதை முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, காதல் சோகத்தையும் ஒரு சில கவிதை சொல்லுது, காதலோட ஏக்கத்தையும் சில கவிதைகள் சொல்லுது, காதல அப்படியே காதலிய நினைச்சுக்கிட்டு வாழ்றத பத்தியும் சொல்லுது. நினைச்சுக்கிட்டு வேற எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தருணத்துல அற்புதமான ஒரு கவிதைய செலக்ட் பண்ணி நம்மகிட்ட அற்புதமா சொல்லியிருக்காரு. இவரை பத்தி நம்ம எப்படி சொல்றோன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் இவர் சொல்லும் போது ரொம்ப தன்னடக்கத்தோட சொன்னாரு.
கவிதைன்னு நான் நினைச்சதை ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லித்தான் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர், அற்புதமான ஒரு நபர். சரி, அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சங்கிலி. அந்த அது அந்த விக்கல் கவிதை தான் வந்து சங்கிலியோட கவிதை. இப்ப இந்த இந்த கவிதையை அற்புதமா சொன்ன சங்கிலி. நான் வந்து காதலர் தின போட்டிகள் வந்து பல நடத்திருக்கேன். காதல் கவிதைகள், லவ் லெட்டர் இதெல்லாம் வச்சிருக்கேன். ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா வைக்கல. மீட்டிங்கே இல்லாம சர்வசாதாரணமா வச்சு நான் முடிச்ச உண்டு. ஆனா இந்த வருஷம் தான் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாமேன்னு. நான் வாழும் வாழ்க்கைக்கு சான்றானது இன்னொரு உயிர் தான். அப்படி இல்ல, அது கமலஹாசனோட கவிதைகள். நம்ம ஏதாச்சும் ஒரு தடயங்களை விட்டு சொல்லணும்ல. அதனால இந்த முதல் பரிசை வெற்றி பெற்ற நமக்கு நல்ல ஒரு அறிவுரைகளையும் கொடுத்த ராமானுஜன் அண்ணன் அவர்கள். ஆனா ராமானுஜருங்கிறது ஒரு துறவின்னு கேள்விப்பட்டேன். ஆனா இன்னொருத்தர் இருக்காரு, கணித மேதை அவர்கள், அவரோட மறுபிறவி. சரி, ஓகே. சங்கிலிய இப்ப நம்ம இங்க அழைக்கிறோம். இது போல நிறைய பிரைஸ் வாங்கி நல்லா விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு நல்ல காதலி உனக்கு கிடைக்கிறதுக்கு அடுத்த வருஷம் நீ இதே மாதிரி சீஃப் கெஸ்டா வந்து உரையாற்றணும். உண்மையிலே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உன்னோட கவிதையான பிரைஸ் வாங்கணும் தெரியும்யா. வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இப்ப நம்ம சங்கிலி கிட்ட பேசலாம். இந்த கவிதையை நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? தேர்ந்தெடுக்கிறது ஒண்ணும் இல்ல, இது மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு. ஓ, ஒரு ஃபீலிங்கா இல்லையா? இப்படி ஒரு பரிசு வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனையோ பரிசு மேடைகள்ல போய் ஏறி வாங்கிருப்பீங்க. எத்தனையோ பரிசெல்லாம் இல்லைங்க. தப்பமா கிடைக்காதுடா. உண்மையிலே இத்தனை பரிசு வாங்கினாலும் இது போன்ற நண்பர்களோட சுத்தி உட்கார வச்சு வாங்குறதுங்கிறது வந்து தனி இது. அது எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது போல பல போட்டிகளை நீங்க நடத்தி இன்னும் பல பரிசுல நிறைய பேருக்கு கொடுக்கணும் இன்னும் இருக்கிற 2-3 மாசத்துல. பரவாயில்ல, சங்கிலிக்கு மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததா வந்து நம்ம கவிதைகளை வந்து அடுத்த கேட்டகரியில 2, 3, 4 எல்லாம் அப்படிலாம் கொடுக்க போறது கிடையாது. எல்லா கவிதைகளையும் அடுத்து எந்த நிலையில வகைப்படுத்துறேன்னு எனக்கு தெரியல. அப்படி நான் வந்து திக்குமுக்கு ஆடி போயிட்டேன். அதனால எல்லா கவிதைகளும் சமநிலையில வச்சு எல்லாத்துக்குமே பரிசை கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுல இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் இங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மளோட நம் பெரிய அண்ணன் இந்த ஐஏபிக்கே இப்ப இருக்கிற சீனியர், அவருக்குரிய பரிசை வந்து நம்ம துறை அவர்கள் வழங்குவார். அவரும் கொஞ்சம் சீனியர் தான். யார் அவரு? திரு அருணாச்சலன் அவர்கள் வேலைக்கு அழைக்கிறான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த கவிதை உன்னோட வாயால சொல்ல, கவிதை உன்னோட வாயால சொல்ல. நம்மை கொள்வதற்கு யாரும் இல்லை, நம் அன்பை தவிர. வெரி குட், வாழ்த்துக்கள், அவசரப்பட்டேன். கொள்வதற்கு யாரும் இல்லை, நம் பிரிவை தவிர. உண்மையில இங்கதான் உண்மையில வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்ப அருணாண்டகர், இந்த கவிதையை நீங்க தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? எத்தனை இரவுகள் முழிச்சிருந்து இந்த கவிதையை தேர்ந்தெடுத்தீங்க? இந்த கவிதையை நான் தேர்ந்தெடுத்ததுன்னு பார்த்தா ஒரு 5 நிமிஷம். இது வந்து ஒரு திருட்டு கவிதை என்றே கூறலாம். பரவாயில்ல. அது இது எனக்கு குறுந்தகவல் மூலமா வந்த ஒரு கவிதை. அதுல வந்து எண்ணெய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. நான் அந்த எண்ணெய் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு நம்மை அப்படின்னு சேர்த்துக்கிறேன். எடிட்டிங் வேலை பார்க்கல முன்னாடி. அதான் உதடு. சரி, அது ஆமா. ஃபர்ஸ்ட் தடவை நான் அந்த கவிதை கேட்க போகும்போது கொஞ்ச நேரம் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த 5 நிமிஷத்துல தான் நீங்க செலக்ட் பண்ணீங்களா? ஓகே, அற்புதமா. ஒரு 5 நிமிஷத்துல ஒரு கவிதையை செலக்ட் பண்ணாலே இப்படி அற்புதமா செலக்ட் பண்றாரு. அவரோட வாழ்க்கை
சரி, உங்களோட நினைவுகள் இருந்தாலும் பரிமாறலாமான்னு. எந்த மாதிரி நினைவுகள் எதிர்பார்க்கிறீங்க? நீங்க காதல்ல எப்படிப்பட்ட என்னது இதை வேணாலும் பரிமாறலாம். இல்ல, காதல்னு மன்னது ஒரே ஒருத்தி தான். அவளையும் சந்தர்ப்பங்களுக்கு கூடி வேற ஒரு காதலை பிரிக்கிறேன்னு சேர்த்து சொல்லி என் காதலையும் சேர்த்து பிரிச்சுட்டாங்க. அது அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகி பொம்பளை பிள்ளை எல்லாம் பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் காதலிக்கணும்னு எனக்கு தோணவும் இல்ல, அப்படி ஒண்ணு கிடைக்கவும் இல்லைன்னு நினைக்கிறேன். உலகில கிடைச்சா தோணலாம், இல்ல கிடைக்கக்கூடியவங்க வந்து அப்படி கிடையாது. ஒருத்தவங்க இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள். சரியா? இப்ப நான் யாரையாவது லவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா தான் எனக்கு வேண்டியவங்க யாருன்னு நான் செலக்ட் பண்ணுவேன். பட் என்ன யாராவது லவ் பண்ணாங்கன்னா அவங்க என்னைய மோட்டிவேஷன் பண்ணுவாங்கல்ல, அதன் மூலியமா என்னுடைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் ஏற்படலாம், சிந்தனையில மாற்றங்கள் ஏற்படலாம், என்னுடைய முடிவுகள் பல மாறலாம். அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் எனக்கும் தோணல, இன்னைக்கு யாரும் லவ் பண்ணணும்னு தோணல போல. சரி, பரவாயில்ல. சரி, எத்தனையோ பரிசுகள் நீங்க நிச்சயமா பல பரிசுகள் வாங்கியிருப்பீங்க. இந்த பரிசு இப்ப வாங்கியிருக்கீங்க. அதான் சொல்றேன், அவர் வாங்கியிருக்காரு. போகாத இடம் கிடையாது, பரிசு கிடையாது, பல துறைகள்லயும் வாங்கிருக்கீங்க. இங்க இப்படி ஒரு சர்வசாதாரணமான ஒரு இடத்துல நீங்க போட்டியில கலந்துக்கிட்டு பரிசு வாங்குறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்குது? அதாவது இன்னைக்கு உலகத்துல பெற்றோர்களை விட முன்னாடி வருஷப்படி சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு. ஆனா இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா மாதா பிதாவுக்கெல்லாம் முன்னாடியே நண்பர்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே நண்பர்களுக்கு தான் நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி நண்பர்களுடைய மத்தியில ஒரு நண்பர் கையால ஒரு பிரைஸ் வாங்குறோம் போது அது உலகத்துல எப்பேற்பட்ட பதவியில இருந்து யார் கொடுத்தாலும் அதுக்கு நிகராகாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா அந்த அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு, மிக்க நன்றிண்ணே. ஆனா இங்க இந்த அண்ணன் சொன்ன கருத்துக்கு கைதட்ட முடியாம நம்ம கைகள் கட்டப்பட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. பரவாயில்ல, அடுத்ததா ஒரு அற்புதமான கவிதை சொன்னவங்க பார்த்தோம்னா அல்பபெட் ஆர்டர் படியே கூப்பிடலாம். கிறிஸ்தன் பேருக்குனால அவர் பெரிய லீலைகளை செய்யக்கூடியவர். இவரோட கவிதையை கேட்டீங்கன்னாவே அப்படிப்பட்ட லீலையில உருவான மாதிரிதான் இவர் கவிதை அடைச்சு. என்ன கவிதைன்னா, பிப்ரவரி 14 வெற்றி நவம்பர் 14 10 மாசத்துல குழந்தைகள் தினத்துல நின்றுச்சு அப்படின்னு அந்த அற்புதமா ஒரு காதல்ல வெற்றி பெற்றத பத்தி. வெற்றி இல்ல, அதெல்லாம் கல்யாணம் முடிச்ச வரையும் போயிட்டாப்ல. அதனால அவருக்கு அடுத்த பரிசு வழங்குமாறு ராமானுஜன் கேட்டுக்கிறேன். பாலகிருஷ்ணன் நீங்க மேடைக்கு வரலாம். வாழ்த்துக்கள். நன்றி. இதே மாதிரி கூடிய சீக்கிரத்தோட நவம்பர் 14 பாலகிருஷ்ணன் அவர்களே வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறது நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப சொல்லுங்க, நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துக்கீங்க. இல்ல இருந்தாலும் எந்த மாவட்டம் உங்க மாவட்டம்? திருமணத்துல பிறந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காரு உங்களை எல்லாம். இப்ப இவர்கிட்ட நம்ம கேட்கப்பட சொல்லுங்க, இந்த காதல் கவிதை எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? இப்ப காதல் கவிதையை நான் யோசிக்க கிடையாது. பரவாயில்ல, ஏன்னா இந்த கவிதை ஒரு சென்ட்ரல் தீம் சிவந்த் பாண்டி சொன்னான். அந்த தீம் வச்சு நான் அந்த கவிதையை உருவாக்கினேன். அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் பண்ணேன். இவ்வளவுதான் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. சரி அப்படின்ட்டு வந்துருச்சு. சரி, பரவாயில்ல பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. அப்புறம் வேற எதுவும் உங்களுக்கு இது அனுபவம் இருக்கு? இருக்கு. என் காலேஜ் வேக்கண்டா இருக்கு. யாராவது அப்ளிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். சரி, அதனால வேக்கண்டா இருக்கு. இல்ல, இவர் வேக்கண்டா இருக்காரா? அதே மாதிரி சொல்லிட்டாரு. உங்கள்ட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, பாவம். ஆமா. அடுத்து சரி சொல்லுங்க, நீங்களும் அதே மாதிரி இங்க பரிசு வாங்க வந்திருக்கு எல்லா நபர்களுமே சாதாரண நபர்களே கிடையாது. எல்லாம் பல்துறைகள்ல சிறந்தவர்கள்.
பல இடங்கள்ல போய் பரிசு பெற்றவர்களாக தான் இங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம பாலகிருஷ்ணன் வந்து இவரும் பல இடங்கள்ல போய் எல்லாம் பரிசு வாங்கிட்டு இருக்காரு, இந்தியா அளவுல பிரயாணம் செஞ்சிருக்காரு. சொல்லுங்க, நீங்க இந்த பரிசு வாங்குறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொய் சொல்லாம சொல்லணும். நான் வந்து ரொம்ப அப்படிலாம் மீட்டிங்ல வந்து பேசுற மாதிரி பேசாம, உண்மையிலேயே அந்த பிரைஸ் வந்து நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி சக்தியில் வைக்கிற போட்டில இது வந்து எனக்கு 2வது பிரைஸ். இதுக்கு முன்னாடி யுவராஜ் சிங் பிறந்த நாளுக்கு ஒரு கவிதையும் கட்டுரையில செஞ்சிருந்தாரு. அதான் 2 பிரைஸும் வாங்கியிருந்தேன். கவிதையில வாங்கியிருந்தேன், கட்டுரையில வாங்கியிருந்தேன். கவிதையில 2ம், கட்டுரையில 1 வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். அது அது ஒண்ணு. இந்த இப்போ ஒன்று வாங்கியிருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இருங்கப்பா, அந்த மீட்டிங் வந்து நல்லா கிரவுண்ட்ல வச்சு ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இங்க வந்ததுனால அந்த கிரவுண்ட்லாம் வச்சு நமக்கு ஒரு கட்டுப்பாட்டு வந்துருச்சு. இது கொஞ்சம் ஒரே ஒரு வருத்தமா சரியா, அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான். மற்றபடி பிரைஸ் வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அற்புதமா பாலகிருஷ்ணன் தன்னோட நிகழ்வுகளை மிக்க நன்றி பாலகிருஷ்ணன். ஓகே, அற்புதமா தன்னோட நிகழ்வுகளை பகிர்ந்துகிட்டாரு நம்ம சொல்லலாம். மேலும் அவர் வந்து வாங்குற இதோட 3வது பரிசுன்னு சொன்னாரு. பரவாயில்ல. இப்ப அடுத்ததா நம்ம ஆல்பபெட் ஆர்டர்ல வரப்போறது நம்ம எஸ் ராஜகுமார். அவர் இவரோட இல்ல இவர் வந்து இவரை பத்தி நான் நேற்று நிறைய சொல்லிட்டேன். அதை நீங்க வந்து எஃப்எம் வானொலியில 9 மணிக்கு அப்புறம் நேரடி ஒளிபரப்பு இன்னைக்கு வரும். அது நேற்று வந்து அப்பப்ப உருவானது, அதான் கொஞ்சம் சொல்ல ஏன்னா மனப்பாடம் பண்ண முடியல. இந்த கவிதை அவரே சொன்னாருன்னா நல்லா இருக்கும். சரி, இப்ப ராஜகுமார் எதுக்கு அந்த கவிதை ஞாபகம் இருக்கா ராஜகுமார்? இல்ல, யோசித்த நேசித்த வாசித்த அருள் நீங்க இருக்கு. சொல்லுங்க. அதாவது என்ன கவிதைனாக்க, யார் யாரோ வாசித்து சென்ற என் இதயத்தின் பக்கங்களை நீ மட்டும் ஏன் கிழித்து சென்றாய். அற்புதமா இவர் வந்து சொன்னாரு. ஆனா இவர் இன்னும் ஒரு 2-3 கவிதையும் சொன்னாரு. ஆனா போட்டிக்கு வந்து முதல் கவிதை தான் கொஞ்சம் ஏற்றுக்கப்படுறதுனால அதப்படி இந்த கவிதை தான் அவர் முதல்ல சொன்னாரு. ஆனா இன்னொன்னு கூட சொன்னாரு, பிப்ரவரியில் காதலர் தினம் வருவதால் என்னவோ காதலுக்கு ஆயுள் வந்து குறைவா இருக்குது அப்படின்னு ஒரு கவிதை வேற சொன்னாரு. ஒரு அற்புதமான கவிதை அது. ரொம்ப அற்புதமான ஒரு காதல் மாசம். அவர் ஆனா சொன்ன கவிதைகள் எல்லாம் பிரிவை பத்தியே சொன்னார். பரவாயில்ல, இருந்தாலும் அவர் பிரிவை பத்தி கவிதைகள் சொன்னாலும் அவரை விட்டு பரிசு மட்டும் பிரிஞ்சு போகவே நினைக்கல. அப்படிப்பட்ட ராஜகுமாருக்கு பரிசு தருமாறு துறையா அவர்கள் அழைக்கிற வாழ்த்துக்கள். போனவன் ராஜகுமார் பரிசு வாங்கும் போதே நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டாப்ல. இப்ப ராஜகுமார் சொல்லுங்க, சொல்லுங்க இந்த காதலுக்கு எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எத்தனை எஸ்எம்எஸ் இருந்து சொல்லுங்க. அதாவது நேற்று சத்தியம் சொன்னேன், நான் எல்லாத்துக்கும் ஒரு போட்டி வச்சேன். அது என்ன போட்டினாக்கா, யார் யாரு கவிதை சொல்லி அனுப்புறாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தொகை அப்படின்னு எல்லாம் அனுப்பிச்சு வச்சேன். பெருசா யாரும் கவிதை அனுப்பல. பரிசு கொடுக்குற அளவுக்கு கவிதை யாரும் அனுப்பல. இந்த கவிதை எப்படி இருந்துச்சுனாக்கா, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்து வச்சது, அதை எடுத்து நினைக்க சொன்னேன். ஆமா, அது படத்துல பாக்கியராஜ் பேசுறது. நீங்க சொல்லுங்க, பாக்கியராஜ் படம்னா ஒரு வித்தியாசமான படமா தான் இருக்கும். அடுத்து சரி சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் காதல் அனுபவம் எதுவும் இருக்கா? அது எக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு வந்து ஒரு வரிசைப்படுத்த முடியாத நிலையில இருக்கும். ஓகே, சொல்லுங்க. நீங்களும் அதே மாதிரி இவரு சர்வசாதாரண மனுஷரே கிடையாது. நம்மகிட்ட பரிசு வாங்க வந்திருக்க அனைவரும் ஒரு பல்திறன் வாய்ந்தவன் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்படிப்பட்ட ராஜகுமார் அவர்களும் சென்னை நகரத்தை கலக்கி, மதுரையை கலக்கி, இப்படி திரும்ப திரும்ப மதுரை வந்துருச்சு, வைகை அடுத்து வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதர். இப்ப சொல்லுங்க, இங்க பரிசு வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொய் சொல்லாம சொல்லுங்க. அதாவது உண்மையை சொல்லணும்னாக்க, நான் வந்து இந்த பரிசு ரொம்ப அடிக்கடி நினைச்சுக்கிறேன். ஏன்னா காலையில ஒரு சத்தியலுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் நான் தான். அதை சொல்லுங்க. அது வந்து என்ன ஐடியானாக்க, இந்த சத்தியில பெரும்பாலும் சாப்பாடு வாங்கி தர்ற மாதிரி இந்த இது வாங்கி தராம ஒரு இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு நினைவு வரணும், அந்த மாதிரி ஒரு பரிசு வாங்கி தர சொன்னேன். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு நாளைக்கு மறந்துருப்போம். இப்படி பரிசை இப்படி ஏதாச்சும் ஒரு இதை கொடுத்தோன்னா அது பார்க்கும் போது எப்பயும் உடச்சிக்கிட்டே இருக்கும். இதயத்தை
அதனால இதுக்கு எனக்கு அப்படி நிறைய சம்பந்தம் இருக்குன்ற போது இந்த பரிசை பார்க்கும்போது அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கேன். ஓகே, அற்புதமா சொன்னாரு ராஜ்குமார். பரிசை பார்க்கும்போது பரிசு வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா இறுதியா பாவம், ஆனா இவரை கூட முதல்ல கொண்டு வந்திருக்கலாம். ஆனா என்ன செய்யறது, அல்பபெட் ஆர்டர்ல எஸ் ஏன் பின்னாடி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பாவம், அவங்க செஞ்ச தப்பு இது என்ன தப்பு கிடையாது. எத்தனை பேருக்கு பரவாயில்ல. அற்புதமான ஒரு இந்த விழாவில் இப்ப மறுக்காங்க போறவரு இவர் சொன்ன கவிதை அப்படிப்பட்ட கவிதை, அதனால அவருக்கு பரிசு பிடிக்கிறது. ஆயுள் முழுவதும் காத்திருக்கு நினைக்கிறேன். இந்த அவள் மரணத்துக்குள் வர உறுதியாக சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஆயுள் முழுவதும் காத்திருக்க நான் தயார், மரணம் போல் அவள் என்னிடம் வருவதும் நிச்சயம் என்றான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கவிதை சொன்னதுனால அவருக்கு பரிசான கட்டாயம் நிச்சயம் வரும். ஆனா இப்ப அவருக்கு நம்ம பரிசு கொடுக்க போறோம். இப்ப நம்ம ராமானுஜம் அண்ணன் அவர்கள் நிஜமா இந்த பரிசு கொடுக்க போறாரு. 2 பேரும் சேர்ந்தே கொடுங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதாவது நம்ம மாணவர்களை நண்பர்களிடம் எவ்வளவு திறமை குவிஞ்சிருக்குன்றது நினைக்கும் போது பெருமையா இருக்கு. ஆனா பரிசுக்குள்ள என்னமோ இருக்கு. ஆமா, உதாரணத்துக்கு சொல்ல போனா அருணாச்சலத்தை பத்தி எல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பேசுவாரு, இந்த அளவுக்கு கிரியேட்டிவ் இது இருக்கான்றது நான் இன்னைக்கு தான் வர பாத்துருக்கேன். 5 நிமிஷம் கவிதா. இப்ப அடுத்ததான் நம்ம சிவமதி பாண்டியை சந்திச்சிருக்கோம். அவரை பத்தி பேட்டி கொஞ்சம் காண்றோம். சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த கவிதையை எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னோடனே நான் உடனே உங்கள்கிட்ட சொன்னேன். நாளைக்கே உங்க கிளாஸ்ல எங்க கிளாஸ்ல சொல்லி நெட்ல எடுக்கிறேன் அப்படின்னு. ஆனா நெட்ல போடுறதுக்கு எவன்டையும் பேலன்ஸ் இல்ல. கடைசியில SMS பார்த்து சொன்னாங்க, 2-3 மெசேஜ் சொன்னாங்க. அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணி இங்க வந்து சொன்னேன். அதுல ஒண்ணு பாலகிருஷ்ணனுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தேன். கவிதை மறந்துல லைன் அதே ஒரு தீம்ஸை மட்டும் ஞாபகம் இருந்தேன்னா அதே அவனு சொன்னேன். அவனா உருவாக்கி போட்டான் ஒரு வீடியோ. அப்பனா உங்களுக்கு 2 கவிதை பரிசு பெற்றுச்சு. 2 பரிசு வாங்கிட்டீங்க. உங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா இவரும் மிகப்பெரிய ஆளுமை, உருவத்திலையும் சரி. அதே மாதிரி இந்திய அளவுல இவரும் போய் பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு. சொல்லுங்க, நீங்க அங்கெல்லாம் வாங்குற பரிசுக்கு இங்க வாங்குற இந்த மொக்க பரிசுக்கு நீங்க சரி என்ன நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி பேச்சு போட்டு கவிதை போட்டு இந்த மாதிரி போட்டிகள்லாம் இது வரைக்கும் நான் பங்கேற்றதே கிடையாது. பங்கேற்றாலும் பிரைஸ் எடுறதே கிடையாது, பிரைஸ் வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸுக்கு தான் இருக்குது. எனக்கு கவிதையில கிடைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். உண்மையிலேயே எப்படி சொல்றது, ஒரு மறக்க முடியாத பிரைஸ். நான் கவிதையில வாங்குவேன்னு எனக்கு எதிர்பார்க்கல. முட்டுது அப்படியே தப்பா நினைக்க போறாங்க. அற்புதமா தன்னோட கருத்துக்களை சிவமதி பாண்டியனும் பதிவு செஞ்சிருக்கார். இப்ப நம்ம விழாவோட இறுதி நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட போலாம். பிரைஸா கொடுத்துட்டு அதுல ₹1 கூட போடாம விட்டீங்க. நீங்களே பொன் கரகத்தால போட்டு ஆரம்பிச்சு பரிசு இருக்கிற வரைக்கும் அப்படியே பொங்கி வழிகிற மாதிரி ஆசீர்வாதம் அப்படியே வாங்கிருக்கலாம். பரவாயில்ல, நான் ₹1 போட்டு கொடுத்தா அந்த பரிசு அந்த பரிசை இவன் யூஸ் பண்ணிட்டு கொடுத்ததா நீங்க தவறா நினைச்சிருவீங்கிற புரிஞ்சுக்கிட்டுதான் நான் இப்படி கொடுத்தேன். ஆனா பரவாயில்ல, நீங்க இப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அடுத்த தடவை பரிசு கொடுக்கும் போது இந்த பரிசையும் கொடுக்கும் போது ஏதாச்சும் காசு ஓட்டு கொடுத்துருங்க. அவரோட கவிதையை பாராட்டி அண்ணன் துரைசார் அவர்கள் ₹50 பரிசு கொடுப்பாங்க. காசு மட்டுமா, காதலா அந்த தைரியம் மூலமா அவங்களோட நினைவுகளை பதிஞ்சு வச்சுக்கலாம். சரி பரவாயில்ல. ஆனா இப்ப நான் இறுதி நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. பரவாயில்ல, இதுக்கு மேல நீங்க எல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாயி போயிடும். சரி, இந்நேரம் வரையும் வந்து என் பேச்சையும் இங்க பேசுறவங்க மிச்சவரெல்லாம் நல்லா தான் பேசினாங்க. நான் தான் ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருந்தேன். என் பேச்சையும் கேட்டு நீங்க இங்க சைட்டு உட்காந்தீங்க. ஆனா நான் இந்த மீட்டிங் வரப்போற கூட்டம் என்னமோ பரிசு வாங்குற 5 பேரு 6 ஒரு 8 பேர் தான் உட்காந்துருப்போம். பரவாயில்ல, அதோட ஸ்ட்ரென்த் கூட வந்துருந்துச்சு. அதே மாதிரி நேற்று நான் போட்டிக்கும் நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு நான் நினைச்சேன்.
பரவாயில்ல, என்னோட எதிர்பார்ப்பையும் மிஞ்சி எல்லாமே வெற்றிகரமா நடந்துச்சு. அதனால ஒத்துழைச்ச மாணவர்கள் தான் இங்க முக்கியமான கதாநாயகர்கள். அதனால உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற போட்டிகள் ஐஏபியில் இன்னும் வருங்காலங்களிலும் உங்களால் நடத்த முடிந்தால் நடத்துங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.